அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ கௌரி கிருஷ்ண ஜோதிடர் ஹரிஹரன். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது அடிப்படை ஜோதிடம். அதில் உச்சம் நீசம் இதை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல உச்சம். அப்போ உச்சமான கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆட்சி கிரகம்னு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்ட்ராங்காக செய்யும்னு சொல்லியிருக்கோம். அப்போ உச்சம் அப்படிங்கிறது டபுள் ஸ்ட்ராங், அவ்வளோதான். ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக செய்யப்போகுது. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அதை டபுள் ஸ்ட்ராங்காக செய்ய போகுது, 2 மடங்கு பலமாக செய்ய போகுதுங்க. அப்போது உச்சங்கிறது டபுள் ஸ்ட்ராங்குன்னு இங்கே மனசில் வரணும். உச்சம்னாலே நல்லதை தான் செய்யும்னு எடுத்துக்கவே கூடாது. அது கெடுதலையும் செய்யும். நல்லதை செஞ்சாலும் கெட்டதை செஞ்சாலும் ரொம்ப பலமாக செய்யும். அப்போ எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே உச்சம் அப்படின்னா, சூரியன் மேசத்தில் உச்சம், சந்திரன் ரிஷபத்தில் உச்சம், செவ்வாய் மகரத்தில் உச்சம், புதன் கன்னியில் உச்சம், குரு கடகத்தில் உச்சம், சுக்கிரன் மீனத்தில் உச்சம், சனி துலாத்தில் உச்சம். இந்த உச்ச கிரகத்தில் ராகு கேதுக்கு இடம் கிடையாதுங்க. ராகு கேது உச்சமாக மாட்டாங்க, சரிங்களா? அப்போ இந்த உச்ச கிரகங்களை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த உச்சம் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன வரணும், டபுள் ஸ்ட்ராங் அப்படின்னு வரணும். நல்லதை மட்டும்தான் செய்யும்னு நம்ம எடுக்கவே கூடாது. அது கெடுதலையும் செய்யும், கெடுதலை செஞ்சாலும் ரொம்ப பலமாக செய்யும், சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீச்சம். நீச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தகுதி குறைவுன்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ தகுதி குறைவான விஷயத்தை இந்த நீச்சம் குறிக்குது. அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நீச்சமாக இருக்குன்னா, அந்த கிரகத்துடைய காரகம் அல்லது அந்த கிரகம் நின்ற வீட்டுடைய பாவகத்தில் ஏதோ ஒரு தகுதி குறைவான நிலையை ஏற்படுத்த போகுது. அப்போ 7ல் ஒரு கிரகம் இருக்குது நீச்சம் அப்படின்னா, தகுதி குறைவான வாழ்க்கையை தரும். காதல் திருமணமாக இருக்கலாம், அல்லது திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு பொண்ணுக்கு அப்பாவோ அம்மாவோ இல்லாமல் இருக்கலாம், இல்லை அந்த பொண்ணுக்கு 2வது திருமணமாக அமையலாம். இந்த மாதிரி நீச்சம்னா தகுதி குறைவான அப்படின்னு எடுத்துக்கணும். ஒரு கிரகம் எங்கே உச்சமாகுதோ அதுக்கு நேர் 7ஆம் வீட்டில் அது நீச்சமாகும். அப்படி இருக்கும்போது மேஷத்தில் சூரியன் உச்சமாக இருந்துச்சு, அதுக்கு நேர் 7ஆம் வீட்டில் பாருங்களேன் துலாத்தில் சூரியன் நீச்சம். ரிஷபத்தில் சந்திரன் உச்சமாக இருந்துச்சு, அதுக்கு நேர் 7ஆம் வீட்டில் சந்திரன் நீச்சம். இதுபோல தான் நேர் 7ஆம் வீட்டில் அனைத்து கிரகமுமே நீச்சமாகும். அப்படி சூரியன் துலாத்தில் நீச்சம், சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சம், செவ்வாய் கடகத்தில் நீச்சம், புதன் மீனத்தில் நீச்சம், குரு மகரத்தில் நீச்சம், சுக்கிரன் கன்னியில் நீச்சம், சனி மேசத்தில் நீச்சம். நீச்சம்னா தகுதி குறைவுன்னு தான் எடுக்கணும், அது கெடுதலை செய்யும்னு எடுக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த உச்சம் நீசம் இதை ரொம்ப ரொம்ப மனப்பாடம் செஞ்சுக்கணும். உச்சம்னா டபுள் ஸ்ட்ராங்குன்னு அர்த்தம், நீச்சம்னா தகுதி குறைவுன்னு அர்த்தம். இது கெடுதலை தான் செய்யும், இது நல்லதை தான் செய்யணும் இல்லாமல் இது டபுள் ஸ்ட்ராங்காக செய்யும். உச்சம்னா டபுள் ஸ்ட்ராங்காக செய்யும், நீச்சம்னா தகுதி குறைவாக செய்யும். அதுக்கு பின்னாடி பலம் அறிந்து பலன் உரைக்கலாம். இப்போ அடிப்படையில் நீச்சம்னா என்ன, தகுதி குறைவு, உச்சம்னா டபுள் ஸ்ட்ராங் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமானது. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய ஆஸ்ட்ரோ ஸ்ரீ கௌரி கிருஷ்ணா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ கௌரி கிருஷ்ண ஜோதிடர் ஹரிஹரன்.